ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து என்னோடய பேக் டு ஒர்க் அவுட் ரொட்டீனுக்கு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அண்ட் ஏன் நடுவில் கேப் ஆச்சு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் மார்னிங் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து சம்மர் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்து சியா சீட்ஸ் வாட்டர் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடிலாம் குடிப்பேன், நடுவில் கொஞ்சம் விட்டுட்டேன். பட் இப்போ அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சியா சீட்ஸ் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு 15 to 30 minutes வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நேற்று சோக் பண்ண நட்ஸ் இதையும் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இது கொஞ்சம் நேரம் சோக் ஆகட்டும். அது வரைக்கும் நான் எதுவுமே குடிக்கல. நீங்கள் வேணால் தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி டு டூ லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஜேர்னலிங், அப்புறம் வந்து ஜேர்னலிங் கூட இல்லை, புக் படிக்கிறது, ஏதாவது அஃபர்மேஷன் மாதிரி எழுதுறது. ஸோ இது வந்து கம்பல்சரியாக நான் இனிமேல் மார்னிங் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இருக்குது. ஒன்றுனா வந்து நான் 9 யோசிப்பேன் நான். ஸோ ரொம்ப நாளாக இதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸில் அதனாலேயே நிறைய விஷயங்கள் வந்து நான் எப்படி சொல்கிறது பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த டு டூ லிஸ்ட்டு, அப்புறம் புக் படிக்கிறது, மெடிடேஷன் இதெல்லாம் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சியா சீட் வாட்டர், சம்மர் வேறு வந்துருச்சு. சம்மர்னாலே ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். ஸோ சியா சீட்ஸ் வாட்டர் வந்து நம்மளோட பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும், அதே சமயத்தில் வந்து அதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட ஸ்கின், ஹேர் எல்லாத்தோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி எம்டி ஸ்டமக்கில் 1 glass குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டு டூ லிஸ்ட் வந்து எதுக்கு அப்படின்னா கிளாரிட்டி. ஸோ நமக்கு வந்து கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத எழுதிட்டேன்னா அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் புக் படிக்கிறது. ஸோ புக் படிக்கிறதுனால நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு புக் ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் வந்து இது செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படிங்கிறதுனால நமக்கு பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் படிக்கிற புக் வந்து பார்த்திங்கன்னா டீப் ஒர்க். இதோட லிங்க் வேணுன்னா நான் உங்களுக்கு அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புக். இதை நான் ரீசெண்ட் டைம்ஸில் படிச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மார்னிங் சன்லைட். எனக்கு ரீசெண்டாக இந்த பிளட் டெஸ்ட் ஒன்று எடுத்தோம், விட்டமின் லெவல்ஸ்லாம் செக் பண்ணுற மாதிரி. அதில் வந்து விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12 இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. B12 கூட நம்ம சாப்பிடும் போது சம்டைம்ஸ் வந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. விட்டமின் டி மட்டும் கண்டிப்பாக வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ காலையில் வந்து சன்லைட்டில் நிற்கிறது வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் அடிக்கடி வந்து மூட் அவுட் ஆவீங்க என்ன மாதிரி அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அதுவே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் அப்படியே வந்து வாசலையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட்காக தோசை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு பொடி, வீட்டில் அரைச்ச பருப்பு பொடி வித் நல்லெண்ணெய். ஆக்சுவலாக நல்லெண்ணெய் நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் நீங்கள் ஒன்ஸ் அதை பழகிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஒர்க் அவுட் வீடியோஸ் ஒன்று போட்டுட்ருந்தேன். நிறைய பேர் எங்கேம்மா காணும், கன்சிஸ்டன்ஸாக போட மாட்டியா அப்படின்னு திட்டவே ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு கமெண்ட் வந்துருச்சு, என்னம்மா இஷ்டத்துக்கு போடுறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அதை பற்றி தான் நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு ஜான் ஸ்டார்டிங்லேருந்தே ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நான் வந்து இந்த மால்தீவ்ஸ்லாம் போயிட்டு வந்து தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ஒர்க் அவுட்டு அந்த சேலஞ்ச் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு ஜான்வரிலேருந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பட் அதை நான் பெருசாக கண்டுக்கல. அதனால் அப்படியே வந்து இந்த ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருந்தேன். அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல் டு சென்னை. அவருக்கு வந்து நிறைய அஃபிஷியல் ட்ராவல்ஸ் இருக்கும். அதனால் அவர் எப்போல்லாம் அஃபிஷியலாக ட்ராவல் பண்ணுறாரோ அப்போல்லாம் நான் வந்து சென்னை போகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெயினில் உட்காந்துட்டே போகிறது அண்ட் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல்ஸ்னால வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேன்னா கொஞ்சம் வயிறு வலிக்கும். அது ரொம்ப காலேஜ், ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இருக்குது எனக்கு. அதுதான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் அடி வயிற்றில் வலிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவங்க வந்து ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. பட் அந்த ஸ்கேனில் வந்து ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவங்க எழுதி கொடுத்த இடம் வேறு, நான் போய் எடுத்த இடம் வேறு. ஸோ ஒன்றுமே தெரியல, நான் எழுதி கொடுத்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாங்க.
நான் அதை பெருசாக கண்டுக்கல, சரி எதுவுமே இல்லையேன்னு விட்டுட்டேன். பட் ஸ்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதுவுமே ஸ்கேனில் தெரியலனா கூட உங்களுக்கு அந்த இடத்துல பெயின் இருக்குது அப்படின்றதுனால வெயிட் தூக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, ரொம்ப ஒர்க் பண்ணாதீங்க, ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாதீங்க, ஜம்பிங், வெயிட் லிஃப்டிங் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க. சரின்னு ஓகே அது ஃபாலோ பண்ணிருந்தேன். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து மைக்ரைன் வேறு எனக்கு இருக்குது. மைக்ரைன் வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே தலைவலி. அதுக்கப்புறம் 12th படிக்கும்போது ரொம்ப சிவியராச்சு. அதுக்கப்புறம் மைக்ரைன் பயங்கரமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அதை நான் அப்படியே அப்பப்போ டாக்டர்கிட்ட போவேன், அப்பப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஜான்வரியிலேருந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த வயிற்று வலிக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் மைக்ரைனுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ஓவர் திங்கிங் இஷ்யூஸ் வேறு இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ நடுவில் என்ன ஆச்சுன்னா, அகைன் நான் கடைசியாக ட்ராவல் பண்ணேன் சென்னைக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த அம்மா வீட்டிலேருந்து நான் சாப்பிட்றதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து அகைன் எனக்கு பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு வயிற்றுல. அப்போது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க சொன்ன இடத்துக்கே ஸ்கேன் எடுக்க போனோம். எனக்கு ஆக்சுவலாக ரிப்போர்ட்லாம் வரத்துக்கு முன்னாடி எனக்கு பயங்கர பீதி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம்னா நான் ரொம்ப பயந்துருவேன். ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு ஓவர் திங்கிங் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இஷ்யூ அந்த மாதிரி. ஸோ ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு ரிப்போர்ட்டே வரல. பட் அதுக்குள்ளேயே நான் வந்து என்னென்னமோ சர்ஜரி வரைக்கும் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை, நார்மல் தான் எல்லாமே அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் ஏன் அது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா டாக்டர் வந்து வேற ஒன்று சஸ்பெக்ட் பண்ணாங்க, லைக் வந்து ஹெர்னியா மாதிரி சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ நான் ரொம்ப பயந்துட்டேன். பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் புது ரிப்போர்ட்ஸ் எடுத்து போய் டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க வந்து ஒரு சில மெடிக்கேஷன்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் வந்து வெளியில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, இனிமேல் ஜங்க் சாப்பிடக்கூடாது. அண்டு வீட்லேயும் வந்து ரொம்ப இந்த உப்பு சப்பு இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஊட்டுற மாதிரி, குழந்தைங்களுக்கு என்ன தயிர் சாதம், பருப்பு சாதம் அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். எண்ணெய், ஸ்பைசி மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் நான் வந்து கேப் எடுத்தேன். ஏன்னா ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஸோ இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால அதனால அந்த ஒர்க் அவுட்லேருந்து கேப் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாரா, ஊருக்கு போயிட்டு எங்கேயோ கோல்டு எடுத்துகிட்டு வந்தார், தொண்டைவலி. ஸோ தொண்டைவலி கோல்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே இருமல், ரன்னிங் நோஸு, தொண்டைவலி எல்லாமே இருந்துச்சு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே. அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒட்டிக்கிச்சு. ஸோ அவருக்காவது அட்லீஸ்ட் 3 டேஸ் 4 டேஸில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. எனக்கு ஒரு 1 ஹோல் வீக். ஏன்னா எனக்கு வந்து சீதளம் ஆகிடும், சீக்கிரமாக சீதளம் ஆகிடும். சீதளம்னா தெரியும் நினைக்கிறேன். ஓவர் கோல்ட் ஆகி எனக்கு இந்த பல்லு, ஜா லைன், கண்ணம் இது அதனால தான் ரொம்ப டல்லாக இருக்கேன். தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல. ஸோ அப்படி வந்து கோல்ட் ஆகிடுச்சு. அது ஒரு 1 வீக் மேலே போச்சு. ஸோ இப்படியே போனதுனால கண்டினியூஸாக என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் ஒரு 4 நாளாக வந்து ஸ்கின் கேர் பண்ணல, 2 நாள் குளிக்கவே இல்லை நடுவில். அப்புறம் ஒரு நாள் குளிச்சேன், மறுபடியும் 2 நாள் குளிக்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. வீட்டில் சமைக்கவே இல்லை. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதனால பயங்கர பெரிய கேப் ஆகிடுச்சு அந்த ஒர்க் அவுட்லலாம். ஸோ நான் ஏன் வந்து பண்ணலை அப்படின்றத ப்ராப்பரான ரீசன் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுறீங்க. அதனால தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் இன்னையிலேருந்து. இன்றைக்கி வந்து April 1. இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். பட் எதுவுமே என்னால் போட முடியல. அண்ட் ஃபோன் வேறு மாற்றிட்டேன் அப்படின்றதுனால அதெல்லாம் நான் வந்து பொறுமையாக போடுறேன். என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோனில் இருக்குது, அதில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த வீடியோக்கு அப்புறம் நான் வந்து போடுறேன். பட் இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து இதனால தான் வந்து பிரேக். அண்ட் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் யோகா செஷன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒன்று. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் பெருசாக நான் அது பண்ணதே இல்லை அம்மா வீட்டில் இருக்கும்போது. ஸோ இன்னிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக்சுவலி. பட் எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. சப்போஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கூட இன்னிலேருந்து நானே வந்து ஏதாச்சும் வீட்டில் எனக்கு தெரிஞ்சது வந்து சூரிய நமஸ்காரம், ஸோ அதையாவது அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஆஃப் லேட்டில் அப்டேட். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். உங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து பிசிஓடி இல்லை. நான் பயந்துட்டேன் அது வேறு வந்துடுமோ அப்படின்னு. பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. உங்களுக்கு நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஒல்லியாக தெரியுவேன். பட் நான் வந்து ஒல்லியாலாம் இருக்க மாட்டேன். இந்த கையே பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ பெருசு இருக்கவே இருக்காது. ஸோ ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய லவ் ஹேண்டில்ஸ் இதெல்லாம் இருக்குது, தொப்பை அதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே குறைக்கணும். பட் நான் வந்து என் மேலே ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் போட்டு ஹெவியாக வந்து எதுவுமே வந்து
போடக்கூடாது, ஹெவியாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். லைட்டாக பண்ணணும், ஸ்டார்ட் ஸ்லோலி அப்படிங்கிறது தான் வந்து நான் இப்போவும் வந்து நினச்சிட்ருக்கேன். ஸோ நான் வந்து இந்த பிளானில் தான் இருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் நீங்களும் வந்து ஒர்க் அவுட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, போகிற போக்க பார்த்தா என்ன ஆகும்னே தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் டயட்டில் இருந்து ஹெல்த்தை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொல்லியிருந்த யோகா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. ஸோ யோகா தான் எனக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒர்க் அவுட்ஸில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பட் யோகா வந்து நல்லா ஸ்ட்ரெச்சிங் இருந்தாலுமே கொஞ்சம் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, காமிங்காக இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் வந்து யோகா சூஸ் பண்ணேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Monisha signing off. Bye.